श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तो वेयन्तार्यवय्यो महसन्निध्ये उशैशयं हि ययं मे नमहति यसाननाहं सत्यं दाधान अच्युयं टिरजोयिं गलुरनैतडतमालम् अहिन्दनयरो सहायलेखगइन्दम्. எம்பெருமான் பக்தர்களுடைய பரம அனுகிரகம், பக்தர்களிடம் பரம அனுகிரகம் செய்வதன் மூலமாக நல்ல பக்தர்களையும் நல்ல ஆச்சாரியர்களையும் இங்கே நடமாட வைத்திருக்கிறான். இங்கே நடமாடிக்கொண்டிருக்க பக்தர்கள், ஆச்சாரியர்கள் இவர்கள்லாம் நடமாடும் சேதுகள் அப்படின்னு சொல்லணும். சேது எப்படி சேதுவை பற்றி கொண்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போக முடியுமோ அந்த மாதிரி சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஒரு சேது, ஆனால் நடந்து வரா. நம்ம இருக்கிற இடத்துல அந்த சேது வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சேதுவாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, சரணாகதி பண்ணவனுக்கு கூட இங்க இருக்கிற பக்தர்கள் அப்படிங்கிறவா ரொம்ப உறுதுணையா இருக்கா. ஏன்னா வைராக்கிய நிஷ்டாலா இருக்கா. எது நடந்தாலும் அது ஹிதம்தான், பெருமாள் நல்லதுதான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வேற புனர்ஜென்ம பயமே கிடையாது அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த மாதிரி வாழ்வோட இருந்தானா சரணாகதி பண்ணவனுக்கும் ஸ்வனிஷ்டா புரியும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள் எல்லா பொறுப்பையும் எம்பெருமான் கிட்ட ஒப்படைச்சா கூட எம்பெருமான் அவா கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கான். அது இந்த ஞான பிரதீபத்தை ஏற்றி வைக்க வேணும் அப்படின்னு. அடுத்து ஒரு நல்ல பாத்திரம் கிடைத்தால் அந்த பாத்திரத்துல இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போகணும். அது ரொம்ப பொறுப்போட ஆச்சாரியர்கள்லாம் காலக்ஷேபாதிகள்லாம் சொல்லி அடுத்து நல்ல சிஷ்யர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் மேற்கொண்டு சம்பிரதாயம் நடக்க வழி செய்கிறார்கள். அதனால்தான் இன்னி வரைக்கும் சம்பிரதாயம் வந்துட்டு இருக்கு. எத்தனை மகான்கள் எடுத்து பார்த்தாலும் மகான்கள் சம்பிரதாயத்துல, மகான்களுடைய சரித்திரத்துல அவருடைய சிஷ்யர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு தனி பெருமை இருக்கு. எந்த மகான்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் அவ சிஷ்யாள் அப்படின்னா அவளுக்கு ஏத்த மாதிரி பெருமையோட அந்த சிஷ்யாள் இருக்கா. அப்போ அந்த மாதிரியான ஒரு வைபவம் ஆச்சாரியர்கள் தங்க சிஷ்யாளுக்கு கொடுக்கிறார்கள். அதன் மூலமாக லோகம் மொத்தத்தையும் அவர்கள் ரட்சணம் சென்னுகிறார்கள். அவர்கள் மூலமாக எம்பெருமான் என்ன செய்கிறான், தன்னுடைய பதத்துக்கு, தன்னுடைய இருப்பிடமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு எல்லாரையும் கூட்டுக் கொள்வதற்கு அவர்களையே ஒரு கருவியாக எம்பெருமான் வச்சிருக்கான் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது மோட்ச வைபவம். மோட்சத்திலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ 65வது ஸ்லோகம். திடதி வபத்தி நயனா பரிபேட்சந்தா அஹிந்தயுரநாகதுமம் பத்தாதுக சாயுஜ்யம் பந்திம் பூரேந்தி பன்னயிந்த முகானம் திருடதீவிர பக்தி நயனோஹ பரிபஷ்யந்தோ ஹீந்திரபுரநாதத்வாம் பிராப்தாஸ்தவ சாயுஜ்யம் பங்கிம் பூரயந்தி பன்னகேந்திர முகானாம். நல்ல தீவிரமான பக்தியோகம் பண்ணுபவர்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள். அங்க போய் எம்பெருமானை சேவிக்கிறார்கள், கண்ணால பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாடி இங்கேயே எம்பெருமானை அவர்கள் பார்க்கிறார்கள். பக்தி அப்படிங்கிற கண்ணை கொண்டு, தீவிரமான திருடமான பக்தி என்கிற ஒரு கண் மூலமாக அவர்கள் இங்கேயே எம்பெருமானை பார்க்கிறார்கள். பக்தி கண் மூலமாக பார்க்கிறார்கள். அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் எம்பெருமானுடைய சாயுஜ்ய மோட்சத்தை அடைகிறார்கள். அதாவது எம்பெருமானுக்கு சமமாக எம்பெருமானை அனுபவிப்பவர்களாக அந்த அனுபவம் சமமாக இருக்கும். அப்படிப்பட்ட சாயுஜ்ய மோட்சத்தை அடைகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியனுடைய கோஷ்டியிலே கலந்து கொள்கிறார்கள். அனந்த கருட விஸ்வக்சேனன் நித்திய சூரி கோஷ்டியில அவர்களுக்கு சமமாக இவர்களும் ஆகிவிடுகிறார்கள். ஒரே வரிசையில இருந்து கொண்டு அவர்களுக்கு சமமாக இருந்து கொண்டு
எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. பக்தி யோகம் பண்றவாளுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய வைபவத்தை சொல்றது. மோட்சத்துல இருக்கிற அனுபவங்கிறது பக்தி யோகம் பண்றவாளுக்கும் ஒரு அனுபவம் தான், சரணாகிதி பண்றவாளுக்கும் மோட்ச அனுபவங்கிறது ஒன்னாதான் இருக்கும் மோட்சத்துக்கு போனப்புறம். ஆனால் பக்தி யோகம் பண்றவனுக்கு ஒரு பெருமை ஒண்ணு என்னன்னு கேட்டா, இங்கே இருக்கிற காலத்துல அவன் இன்னும் அதாவது பெருமாளை நன்னா அனுபவிக்கிறான். எப்படி மோட்சத்துல அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி அந்த அனுபவத்தை இங்கேயே பெறுகிறான். இங்கேயும் பெருமாளை நேரம் பார்க்கிறான், பக்தி கண்ணாலே பார்க்கிறான். திருட தீவிர பக்தி நயனாக, திருடமான தீவிரமான பக்தியே கண்ணாக கொண்டு பரிபஷ்யந்தா பார்க்கிறார்கள். அகேந்திரபுரநாத, திருவேந்திரபுரநாதனே, துவாம் உன்னை பரிபஷ்யந்தா பார்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது பக்தி யோகத்துல தியானம் பண்ணணும், எம்பெருமானை குறிச்சு இடைவிடாமல் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்காந்து பெருமாளை சிந்தனை பண்ணிட்டு கண்ணை மூடின்னு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பான். கண்ணை மூண்டு தியானம் பண்ணச்சா வெளியில இருக்கிற விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது. கண்ணுக்குள்ள மனசுக்குள்ள எம்பெருமான் இருக்கான், அவனையே நினைச்சுட்டு தியானம் பண்ணுவான். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் கேட்டான்னா, அந்த தியானம்ங்கிறது தரிசனம் மாதிரி ஆகுமா. தரிசன சமானாகாரம் சொல்றார் ஸ்ரீபாஷ்யக்காரர். நேர எம்பெருமானை பார்த்தா இப்படியோ அதே மாதிரியான ஒரு அனுபவம் உள்ளுக்குள்ள கிடைக்கும் மனசுக்குள்ள. இதான் கண்ணால நேர பார்க்க மாட்டான், ஏன்னா கண்ணு மூடின்னு தான் இருக்கும். ஆனா மனசுக்கு உள்ளுக்குள்ள பெருமாளை நினைச்சுட்டு இருக்கா இல்லையோ, அப்போ ரொம்ப தீவிரமா நினைச்சான்னா என்ன ஆகும் கேட்டான்னா அந்த பகவானையே நேர பாக்குற மாதிரி ஆயிடும். அதைதான் திருட தீவிர பக்தி நயனாகும். இது உபநிடத்தை அடிக்கடி திருஷ்யத்தே அப்படின்லாம் சொல்லும். மனசால பார்க்கிறான், கண்ணால பார்க்க முடியாது அவனை மனசால பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்றது. அதனால திருடமான தீவிரமான பக்தி அப்படிங்கிறதே கண்ணு, அந்த கண்ணால் தான் இது முடியும். வெளிக்கண்ணால எம்பெருமானை பார்க்க முடியாது. அகக்கண் புறக்கண் சொல்றா இல்லையா, புறக்கண்ணால பார்க்க முடியாது பகவத் ஸ்வரூபத்தை, ஆனா அகக்கண்ணாலே பார்க்க முடியும். அப்ப திருட தீவிர பக்தி நயனாகும். சாதாரண பக்தி இல்ல, தீவிரமான பக்தி, திருடமான பக்தி, இதெல்லாம் இருக்கு. திருடமான பக்தினா என்ன அப்படின்னு கேட்டானா, எப்படியும் எம்பெருமானை அடையணும், எம்பெருமானை சேவிக்கணும், அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் கிட்டையே பக்தி பண்றது. தீவிரமான பக்தினா என்ன கேட்டா, அவனை அடைஞ்சாலே தவிர உயிர் தரிக்காதுங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த மாதிரி உதாரணமாக நமக்கு ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஒரு விஷயத்த ஆசைப்படுறான்னு வச்சுக்கோங்க. ஆசைங்கிறது சாதாரண ஆசை. தீவிரமான ஆசைன்னா என்னன்னு கேட்டா, அதை அடையாட்டா அவன் ரொம்ப அல்லல் படுவான், கஷ்டப்படுவான். அந்த மாதிரி தீவிரமான பக்தி நம்மாழ்வாருக்கு இருந்த மாதிரி அதுதான் கண்ணு. அந்த கண்ணு இருந்தா இது பரபக்தி பரஜானம் பரமபக்தி அப்படின்னு சொல்றான் கத்தியத்துல. பரபக்தி பரஜான பரம் பக்திகிருத பரிபூர்ண அனவரத நித்திய விசதமா அப்படின்னு. பரபக்தினா இந்த பக்தி யோகம் தியானம் பண்றான் இல்லையோ, அதுக்குதான் பரபக்தியின் பெயர். தீவிரமான தியானம் பண்றானே அதுக்கு பரபக்தியின் பெயர். பரஜானம் அப்படின்னா அந்த பக்தி யோகம் பண்ணி பண்ணி அந்த எம்பெருமானை தீவிரம் நேர பாக்குற மாதிரி வந்து எம்பெருமானை அடையணும் அப்படிங்கிற இச்சையெல்லாம் வரும். அவனை அடையாட்டால் நம்மளால உயிர் தரிக்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது பரமபக்தி அப்படின்னு பெயர். இப்படி இப்படி பக்தி யோகம் பண்றவர்கள்லாம் எம்பெருமானே உன்னை பார்க்கிறார்கள் இங்கே இந்த லோகத்துல இருக்கச்சியே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கட்டா, பிராப்தாஸ்தவ சாயுஜ்யம், மோட்சத்துல உண்டு சாயுஜ்யத்தை அடைகிறார்கள். மோட்சத்துல சாயுஜ்யம் அடைகிறார்கள் வேதம் சொல்லியிருக்கு. சாயுஜ்யம் சாஷ்டிதாகும் சமானலோ கதாம் ஆப்னோத்தின்னு வரும். மோட்சத்திலே பெருமானோடு கூட 4 விதமாக அனுபவிக்கிறார்கள். அதாவது 4 விதமா மோட்சம் சொல்ற. சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம். சாலோக்கியம் அப்படின்னா பெருமாளுடைய லோகத்துக்கே சீவைகின்ற லோகத்துக்கே போறா, அதான் சாலோக்கியம். சாமீப்பியம் அப்படின்னா சீவைகின்ற லோகத்திலையும் பெருமாளுடைய சமீபத்துல போறா. சீவைகின்ற லோகங்கிறது ரொம்ப பெருசு, நம்ம பூலோகத்தெல்லாம் காட்டிலும் ரொம்ப பெருசு.
ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கான் இல்ல, பெருமாள் கிட்ட போயிடுறான். சாமீபியம். முதல்ல அந்த லோகத்துக்கு போறான். ஏன்னா இந்த லோகத்துக்கும் அங்க போகவே முடியாது. ஆனா பக்தி யோகம் பண்றான், அந்த லோகத்துக்கு போறான். அதுலயும் பெருமாளுக்கு சமீபத்துக்கு போயிடுறான். அப்புறம் சாரூபியம், ஆனா பெருமாளுக்கு சமமாக இருக்கான். அதாவது அப்ராகிருதமான திருமேனியெல்லாம் எடுத்துக்கிறான் பெருமாள் மாதிரியே. அப்புறம் சாயுஜ்யம்னா பெருமாளுக்கு சமமான போகத்தை பெறுகிறான். பரபிரம்ம அனுபவ ஆனந்தம் இருக்கோ இல்லையோ, அது பெருமாளுக்கு சமமா இருக்குன்னு. அதனால பெருமாள் இருக்கிற லோகத்துக்கு போறான், அவர் பக்கத்துல போறான். சாலோக்கியம், சாமீபியம், அதுக்கப்புறம் சாரூபியம், அவரை போலே ஆறான். அப்புறம் அவருடைய அனுபவம் என்னவோ அந்த அனுபவத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறான். 4 சொல்லிருக்கு. இந்த 4ல இந்த 4வது சாயுஜ்யம் வந்துட்டுனா எல்லாம் அதுலயே அடங்கிடும். மொத்தமும் தான், எல்லாமே சேர்ந்துதான் மோட்சம். சில பேருக்கு சாலோக்கியம் கிடைக்கிறது, சில பேருக்கு சாரூபியம் கிடைக்கிறது, அப்படிலாம் கிடையாது. அதனால்தான் அவன் சொல்ற பிராத்தாஸ்தவ சாயுஜ்யம். இந்த சாயுஜ்யத்தை அடைந்தார்கள்னா இப்போ சாலோக்கியம் சாரூபியம் எல்லாம் அதுல இருக்கு. உள்ளுக்குள்ள போய் எம்பெருமானை அடைந்து விட்டார்கள், எம்பெருமான் கிட்ட போய்விட்டார்கள், அவனை போல அப்ரார்த்தமான திருமேனியை பெற்று விட்டார்கள். எல்லாத்துக்கு மேல அவனுக்கு சமமான போகத்தை பெற்று விட்டார்கள். பங்கிம் பூரயந்தி பன்னகேந்திர முகானாம். பன்னகேந்திரன் ஆதிசேஷன், முகானாம் ஆதிசேஷன் முதலியவர்களுடைய பங்கிம் வரிசையை பூரயந்தி பூர்த்தி செய்கிறார்கள். நித்தியசூரனுடைய வரிசையில இடம் கேப்பா இருக்கும் போல இருக்கு, இவன் போனா அதை பூர்த்தி செய்கிறார்கள், அந்த வரிசையில கலந்து விடுகிறார்கள் அர்த்தம். என்ன ஆச்சரியம்! நித்தியசூரிகளுடைய கோஷ்டி அவெல்லாம் எப்படிப்பட்டவா, நாம எவ்வளவு மோசமானவா. அனாதி காலமா அந்த சம்சாரத்தில் இருக்கும். அவ அனாதியா பெருமாளை அனுபவிக்கிறான். ஆனா அவளுக்கு சமமாக பெருமான் இவனையும் உட்காந்து வச்சுடுறான். அவ கோஷ்டியிலேயே இருங்கோ அப்படின்னு. இல்லைன்னா எங்க கோஷ்டியில வரக்கூடாது, நீங்க 3ஆம் கோஷ்டிக்கு வாங்கோ அப்படிதான் சொல்லுவா. அப்படிலாம் இல்லாமல் நித்தியசூரிகள் கோஷ்டியில வேலை சேர்த்துன்றாளாம். அப்போ பங்கிம் பூரயந்தி, அந்த கோஷ்டியை அந்த வரிசையை பூரயந்தினா நிறைவாக்குகின்றனர் அப்படின்னு. ஆக மோட்சத்துல நித்தியசூரியலுக்கு சமமாக போகம் பெறுகிறான், பெருமாளுக்கு சமமாக பகவத் அனுபவத்தை பெறுகிறான் அப்படின்லாம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். திருடதீவிர பக்தி நயனாக பரிபஷ்யந்தஹ அஹீந்திரபுரநாதத்வாம். பக்தி நயனாகன்னு சொல்லச்சு பக்தி யோகத்தையே கண்ணாக வைத்து, அந்த பக்தி யோகத்திலேயே திரஷ்டவியாகன்னு சொல்லியிருக்கு, நேர பாக்குற மாதிரி ஞானம் வரணும், அந்த மாதிரி ஒரு ஞானத்தை பெறுகிறார்கள் அர்த்தம் சொன்னேன். இல்ல சாதாரணமா வேற ஒரு அர்த்தம் சொல்லலாம். சாதாரண மனுஷனே பக்தி கண்ணால பெருமாளை பார்க்கறான். அதாவது கோயிலுக்கு போறான், அஹீந்திரபுரநாத, திருவஹீந்திரபுரநாதனே, கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கணும் போறான். பெருமாள் சேவிச்சா வந்துட்டான், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாமல் தீவிரமான பக்தியோடு கூட, திருடமான பக்தியோடு கூட அந்த பெருமாளை பார்க்கறான். இப்போ கோயிலுக்கு போய் நம்ம பெருமாளை பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம். எந்த கண்ணால பார்க்கிறோம் அப்படின்னா வெளி கண்ணால பார்க்கிறோம். உள் கண்ணால பார்க்கிறோமா, பக்தி கண்ணால பார்க்கிறோமா? அது மாதிரி திருடமான தீவிரமான பக்திங்கிற கண்ணால பெருமாளை சேவிச்சா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். அதுதான் நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு சொன்ன மாதிரியாக பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சாலே போதும். அதைத்தான் இங்க சொல்றேன். திருட தீவிர பக்தி நயனா. இப்போ பக்தினா பக்தி யோகம்னு அர்த்தம் இல்ல. சாதாரண மனுஷாளுக்கு இருக்கிற பக்தியே திடமான தீவிரமான பக்தியோட பெருமாள் அப்படி சேவிச்சான்னா கடைசியில் அவன் மோட்சத்துக்கு போயிடுவான். எப்படி மோட்சத்துக்கு போவான்னா சரணாகதி பண்ணி வச்சு அவன் 12 மோட்சத்துக்கு போவான். அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. பரிபஷ்யந்தா அஹீந்திரபுரநாதத்வாம். தேவநாத பெருமானே, திருவேந்திரபுரநாதனே, உண்மை இந்த பக்தி கண்ணாலே யார் பார்க்கிறார்களோ, உட்கண்ணாலே, வெளிக்கண்ணால பார்க்கறது மட்டும் இல்லாம உட்கண்ணாலேயே யார் பார்க்கிறாளோ அவ பிராத்தாஸ்தவ சாயுஜ்யம், உன்னுடைய அனுபவத்தை நன்னா பெறுகிறார்கள். உனக்கு எந்த அனுபவம் இருக்கோ அதே மாதிரியான போகத்தை பெற்று பங்கிம் பூரயந்தி பன்னகேந்திர முகானாம். ஆதிசேஷன் முதலானவர்களுக்கு என்ன கோஷ்டி எப்படி இருக்கோ அந்த கோஷ்டியில இவாளும் கலந்து மோட்சம் அடைவார்கள் அர்த்தம். 2வது வரைக்கெல்லாம் அதே அர்த்தம் தான். அதெல்லாம் பக்தி யோகத்தை சொல்றதுன்னு சொல்லலாம். இல்ல சாமான்யமா யார் பெருமாளை சேவிக்கிறாளோ அப்ப பக்தியோட நல்ல பக்தியோட சேவிச்சாலா கூட மோட்சம் கிரமேண வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆச்சு. இந்த ஸ்லோகத்துல 2-3 விசேஷம். அஹீந்திரபுரநாத அப்படின்னு இங்க பெருமாளை சொல்லிருக்க.
தேவையானா அச்சுதான் சொல்வார், கைவிடாதவன்னு. சில இடத்துல தாச சத்தியா நத சத்தியன்னு சொல்வார், சில இடத்துல அகீந்திரபுரநாதங்கிறார். திருவகீந்திரபுரத்துக்கு, அகீந்திரன்னா யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷபுரத்துக்கு நாதனேன்னு சொல்லி கடைசி வரியில பன்னகேந்திர முகானாம், அந்த ஆதிசேஷனுக்கு சமமாக முக்தியில இவர்கள் ஆயிடுவார்கள் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த ஊர்லயும் ஆதிசேஷபுரநாதனை சேவிக்கிறான், மேல் லோகத்திலையும் சீவைகுண்ட லோகம் போயும் ஆதிசேஷன்ல இருக்க பெருமாளை சேவிக்கிறான். அப்போ அவருக்கு சமமாக ஆகிவிடார்கள், அவருடைய கோஷ்டியிலேயே இருக்கும்படியாக ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகீந்திரபுரநாதன் சொல்லி அங்க பன்னகேந்திர அப்படின்னு சொன்னவனுடைய ஒரு சுவாரஸ்யத்தினாலே இந்த அர்த்தமானது கிடைக்கிறது. திருட தீவிர பக்தி நயனாகன்னு சொன்னபடினால சாதாரண பக்தி பண்ணவாளுக்கு சட்டுன்னு உடனே மோட்சம் கிடைச்சிருமாங்கிறது தெரியாது. அல்ல, திருடமான தீவிர சுவாமி தேசிகன் மாதிரி வச்சுக்கலாமே. சுவாமி தேசிகன் பக்தி யோகம் பண்ணல, ஆனால் திருவேந்திபுரம் எம்பெருமான் கிட்ட திருட தீவிர பக்தி நயனாக இல்ல, பெருமாளை பாக்குறது அப்படிப்பட்ட பக்தியோட தான் பாக்குற. அவர் பாசுரங்கள்லாம் அழகா தெரியும். இப்ப கூட நம்ம பார்த்தோம் இல்லையோ, அச்சு சித்திர கேசாதி பாதாந்த வர்ணனங்கள்லாம் பார்த்தோமே. தீவிரமான பக்தியோடு கூட பார்க்கக்கூடியவர். திருட தீவிர பக்தி நயனாக பரிபஷ்யந்தா, நன்னா பார்க்கிறவர்கள் அர்த்தம். அதாவது என்னன்னு கேட்டா, கண்ணால பாக்குறவங்கள சாதாரணமா பாக்குறவர்கள், பக்தி கண்ணாலே பாக்குறவர்கள்லாம் பரிபஷ்யந்தா, நன்னா பாக்குறவர்கள். வேதத்துல அடிக்கடி வரும் பரிபஷ்யந்தின்னு. அகேந்திரபுரநாதத்வாம் பிராத்தாஸ்தவ சாயுஜ்யம் பங்கிம் பூரயந்தி பன்னகேந்திர முகானாம். பெருமாள் கிட்ட இங்க சரணாகிதி பண்ணானா அங்க போய் அங்க உத்தமமான கோஷ்டியில அவளுக்கு சமமாக போய் உட்காந்து எம்பெருமானை அனுபவிக்க முடியும் அப்படின்னு இதை நிறைய ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கான். ஐ வைனசேய சமமப்பியரதி கரோஷி அப்படிங்கிற கோரத்தாழ்வான். வைனதேனுக்கு சமமா ஆயிடுவேனே நானுங்க. இங்க ஆதிசேஷனுக்கு சமம் சொன்னார், ஏன்னா அகீந்திரபுரநாதன் அங்க பாடுறபடியினாலே அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரி நிறைய பேர் பாடியிருக்கா. அப்புறம் சாலோக்கியம் சாரூப்பியங்கிறதெல்லாம் காட்டிலும் சாயுஜ்யங்கிறத முக்கியமான விஷயம். சாயுஜ்யத்துல இதெல்லாம் அடங்கும்னு சொன்னேன். சுவாமி தேசியம் உதாரணம் சொல்லிருக்காரு, 100ன்னு சொன்னா அதுல 10, 20, 50 எல்லாம் அடங்கும். அது மாதிரி சாயுஜ்யம் வந்துருத்துனா, பெருமாளுக்கு சமமான போகம் வந்துருத்துனா அப்ப பெருமாள் கூடவே அந்த லோகத்திலே இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் கிடைச்சிடும். இதுக்கு மேல சாஷ்டித்வம்னு ஒண்ணு உபநிஷத்துல சொல்லியிருக்கு. சாஷ்டித்வம்னா என்ன கேட்டா, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரும் நித்திய சூரியெல்லாம் எப்படி பெருமாளை அனுபவிக்கிறாளோ அந்த மாதிரி அனுபவிப்பான் அப்படின்னு. தாரதமியம் கிடையாது, யார் நிறைய அனுபவிக்கிறா யார் குறைவா அனுபவிக்கிறாங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு இந்த பாவத்தை அவர்கள் பெறுகிறார்கள் சேவை கொண்ட லோகத்திலே. அடுத்த ஸ்லோகம் 66. தன்னய சுலகம் அச்சுய சமாஹி சோவான கம விளம்ப விமுகியா சரணம் கந்தோ நதுமம் முத்தா முயுந்த கத்தபந்து பமுகா சன்னத சுலபமச்சுத சமாதிதோபான கிரம விளம்ப விமுகிதாக சரணம் கத்வா த்வாம் முக்தா முச்சுகுந்த க்ஷத்ரபந்து பிரமுகாக. போன ஸ்லோகத்துல பக்தி யோகம் பத்தி சொன்னான்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். அது மாதிரி இந்த ஸ்லோகத்துல சரணாகதியை பத்தி சொல்றார். சரணாகதி பண்ணவர்கள்லாம் உன்னை வந்து அடைகிறார்கள். இந்த லோகத்துல சரணாகதி பண்ற அவர்கள் உன்னை வந்து அடைகிறார்கள். அது எப்படின்னா அவளுக்கு உதாரணத்தோட சொல்றார். முச்சுகுந்த க்ஷத்ரபந்து பிரமுகாக. முச்சுகுந்தன் க்ஷத்ரபந்து முதலானவர்கள்லாம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போய் பெருமாளையே அனுபவித்தார்கள் இருக்கு. அது மாதிரி அனுபவிக்கிறார்கள் முக்தர்கள் எல்லாருமே. சன்னத சுலபம் அச்சுத, பக்தர்களிடம் சுலபமாக இருக்கக்கூடியவன் அடிவர்க்க மையன். சமாதி சோபான கிரம விளம்ப விமுகிதாக. சமாதி அப்படின்னா பக்தி யோகத்துல பெருமாளையே நினைச்சு தியானம் பண்றதா சமாதின்னு வச்சுக்கோங்க. சமாதி சோபான கிரம, சமாதிங்கிறத படிப்படியா வரும், பட்டுன்னு வந்துடாது. கொஞ்சமா அந்த பக்தி யோகம் வளர கடைசியில் ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷமாகும்.
இந்த விளம்பெல்லாம் பொறுத்துக்க முடியாதவன் அவன் சாதாரணமாக சரணாகதி பண்ணி எம்பெருமானை அடைந்து விடுகிறான். உதாரணமாக முச்சுக்குந்தன், க்ஷத்ரபந்து முதலியவர்கள்லாம் அப்படின்னு அர்த்தம். போன ஸ்லோகத்துல பக்தி யோகம் பண்றா பெருமானை அனுபவிக்கிறான்னு பார்த்தோம். பக்தி யோகம் பண்ண முடியாதவன் இருக்கிற அவன் கூட பெருமாளை அனுபவிக்கிறான், அவனும் மோட்சத்துக்கு போறான் அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கார். அதுக்கு உதாரணம் முச்சுக்குந்தன், க்ஷத்ரபந்து முதலானதெல்லாம் சேர்த்து சொல்ற ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல 2 உதாரணம் கொடுத்திருக்கார். முச்சுக்குந்த க்ஷத்ரபந்து பிரமுகாக. முச்சுக்குந்தன் சரித்திரம் விஷ்ணு புராணத்திலையும் பாகவதத்திலையும் இருக்கு. ஒரு ராஜாவா இருக்கிறவன் அவனாய் தூங்கிட்டு இருந்தான். அவன் வரம் கேட்டு வாங்கினான் அவனாய் தூங்கணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப வருஷ கணக்குல தூங்கினான். அப்புறம் பெருமாள் கண்ணன் தான் அவனை எழுப்பினார். அப்படியே அதுக்கப்புறம் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ முச்சுக்குந்தன் சொல்றான், அப்ப சரணாகதி பண்றான்னு இருக்கு. பாகவதத்திலையும் இருக்கு, இதுலயும் இருக்கு. முச்சுக்குந்தனை எழுப்புற கண்ணன் அந்த யவன புருஷன் ஒருத்தனை துரத்தின்னு வர வேகமா, காலயவனன் பெயர், அவனை துரத்தின்னு வர. இல்ல யவன புருஷன் இல்ல யவனன் கண்ணனை துரத்தின்னு வரான். கண்ணன் அதிவேகமா போயின்னு இருக்கான். பயந்து ஓடாத, பயந்தாங்கொள்ளி நில்லுன்னு துரத்தின்னு வரான். நேர கண்ணன் முச்சுக்குந்தன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அங்க அவர் படுத்துன்னு இருக்க. அவரும் கிருஷ்ணன் மாதிரியே இருப்பார். நல்ல மாலையெல்லாம் தரிச்சுண்டு, பீதாம்பரங்கள்லாம் தரிச்சுண்டு. இதை பார்த்த உடனே நேர ஓடி வந்தவன் அந்த யவனன், கால யவனன் முச்சுக்குந்தன் எட்டி உதைச்சான். உடனே பற்று முச்சுக்குந்தன் கண்ணு முழிச்சான். அவன் பார்வை பட்ட உடனேயே இவன் பஸ்மம் ஆயிட்டான். ஏன்னா அவன் அப்படி ஒரு வரம், நான் யார் முகத்துல முழிக்கிறனோ அவ பஸ்மம் ஆயிடணும், யாரும் என்ன எழுப்பக்கூடாது அப்படின்னு வரம் வாங்கி வச்சிருவான். அதனை தூங்கணும். அதான் கிருஷ்ணன் பார்த்தான், இவனை கொண்டு எழுப்பி வச்சா சுலபமா இவன் கதை முடிஞ்சிடும். நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம், சக்கராயுத பிரயோகங்கள் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். முச்சுக்குந்தன் முகத்துல முழிக்க வச்சா போரும். அதுக்காக தான் கிருஷ்ணன் வேகமா ஓடி வரான். இது புரியாம அந்த காலை வேணா என்ன பண்றான், எனக்கு பயந்து அவன் ஓடுறான்னு நினைச்சுட்டு இருக்கான். ஒன்னா அந்த இடத்துக்கு வரவழைக்கிறதுக்கு அவன் ஓடுறான். இல்ல எனக்கு பயந்து ஓடுறான்னு நினைச்சு அவன் துரத்தி கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த முச்சுக்குந்தன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான்னா, கடைசியில கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணச்ச, சோகம் துவாம் சரணம் அபாரம பிரமேயம் சம்பிராப்த பரமபதம் யதோ ந கிஞ்சித் சம்சார பிரம பரிதாபமதப்தசேதாக நிர்வாணோ பரிணததாம்னி சாபிலாஷா. அப்படி எம்பெருமானே உன்னையே சரணமாக அடைகிறேன். சோகம் துவாம் சரணம் அபாரம் அப்பிரமேயம் சம்பிராப்தா. எப்படிப்பட்டவன் நீ, யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதவன்னா. நான் தூங்கிட்டு இருந்த தூங்கு மூஞ்சி முச்சுக்குந்தன் நான் எங்க புரிஞ்சுக்க போறேன். நான் அவன் முகத்துல முயற்சேன்னா எனக்கு அதுதான் சரியா இருக்கும். ஆனா அவன் பஸ்மம் ஆயிட்டான். அப்ப எனக்கு நீ பரம அனுகிரகம் பண்ணியிருக்க, என்னை எழுப்பி இருக்க. என் கண் முன்னாடி நீ இல்லாமல் யாரை இருக்கணும் அவளை இருக்க வச்சு என்னை எழுப்பி இருக்க. அதனால உன்னை நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னா, பரமபதம் எதோ நகிஞ்சிது. சரணாகதி பண்ணியாச்சுன்னா அப்புறம் பரமபதங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஏன்னா கட்டாயம் கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா சரணாகதி பண்ணி இங்க ஒண்ணு அனுபவிக்கிறதே பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முச்சுக்குந்தன் சரணாகதி பண்ற வைபவத்தை சொல்றான்னு வரும். பாகவதத்திலும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. கடைசியில பெருமாள் என்ன சொல்றாருன்னா, புக்த்வா திவ்யான் மகாபோகான் பவிஷ்யதி மகாகுலே ஜாதி ஸ்வரோ மத் பிரசாதாத் தத்தோ மோட்சமுவாட்சசி. இன்னொரு ஜென்மம் இருக்கு, அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு சேரு. அந்த ஜென்மத்தோட நீ பகவத் பக்தனாவே இருப்ப, பழைய ஜென்ம வாசனா உனக்கு இருக்கும் அப்படிலாம் பெருமாள் சொன்னார். அதே மாதிரி க்ஷத்ரபந்து கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கணும். க்ஷத்திரபந்துவன்னே பராங்கதி கண்டுகொண்டான் அப்படின்னு சொன்னது. பகவானுடைய ரொம்ப துஷ்டனா இருந்தவன் கடைசியில நாரதன் அனுகிரகத்தினால பகவான் நாமத்தை சொல்லிட்டே இருந்தான். பகவான் நாமத்தையே எப்பவும் சொல்லின்றுன்னு சொன்ன அப்படியே சொல்லிட்டே இருந்தான். அடுத்த ஜென்மத்துல அந்த பூர்வ ஜென்ம வாசனையோட பிறந்தான். பகவான் நாமத்தையே அப்பவும் சொல்லிண்டு. அப்போ பகவந்தம் சரணம் உபகம்ய வியமுச்சத, பகவான சரணாகதி பண்ணான், அவன் மோட்சத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி க்ஷத்ரபந்து உபாக்கியானம் பிரசித்தம், ஆழ்வார்லாம் பாடியிருக்கார் அப்படின்லாம் இருக்கு. இந்த க்ஷத்ரபந்துவும் சரணாகதி பண்ணிதான் மோட்சத்துக்கு போனான் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே இருக்கு. அதனால இவா 2 பேரையும் உதாரணமா எடுத்துக்கலாம்.
சரணாகதி பண்ணி மோட்சம் அடைந்தார்கள் அப்படின்னு. முக்தா முச்சுகுந்த கஷத்ரபந்து பிரமுகான்னு சொல்றார். யாரை சரணாகதி பண்ணார்கள்னா சன்னத சுலபம் அச்சுத. யார் சரணாகதி பண்றாங்களோ அவளுக்கு சுலபனா இருக்கான் பெருமான், அடியவருக்கு மெய்யனாக இருக்கான் அப்படின்னா சரணாகதி பண்றவளுக்கு ரொம்ப சுலபமாக அவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வரானாக அப்படியெல்லாம் பெருமாள் இருக்கவேதானே சரணாகதி பண்றான். அது பெருமாள் கிட்ட இருக்குங்கிறத காமிக்கிற. சமாதி சோபான கிரம விளம்ப விமுகிதாக. ஆனா இவெல்லாம் ஏன் சரணாகதி பண்ணா? பக்தி யோகமே பண்ணலாமே. முச்சுகுந்தன் பக்தி யோகமே பண்ணலாம், சத்ரபந்துவும் பக்தி யோகமே பண்ணலாம். இவெல்லாம் ஏன் சரணாகதி பண்ணான்னா பக்தி யோகம் பண்ணா ரொம்ப நாளாகும். பெருமாளை அனுபவிக்கலாங்கிறது இருக்கட்டும். இத்தனை இந்த ஜென்மமும் அடுத்த ஜென்மமும் எத்தனை ஜென்மம் எடுத்து பக்தி யோகம் பண்ண வேண்டி இருக்கும், அத்தனை ஜென்மம் எடுக்கலாம். சமாதி சோபான கிரம கொஞ்சம் படிப்படியா தான் கடைசியில மோட்சத்தை போக முடியும் அதுல. அதனால என்ன பண்ணா கேட்டா விளம்பம், கால விளம்பம் தாங்க முடியல. முச்சுகுந்தன் எத்தனை நாள் இங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறது போருங்கிற. அதனால சற்றுன்னு மோட்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சரணாகதி பண்றாங்க. சமாதி சோபான கிரம விளம்ப விமுகிதாக. விளம்பம் தொடரும், நாள் கழிச்சு வரும், அது வரைக்கும் யாரு காத்துட்டு இருக்கு அப்படின்னு. சரணம் கத்வா த்வாம் முக்தா முச்சுகுந்த க்ஷத்ரபந்து பிரமுகாக. எம்பெருமானே துவாம் சரணம் கத்வா, உம்மை சரணம் அடைந்து முக்தாக மோட்சம் பெற்றார்கள். முச்சுகுந்தன் க்ஷத்ரபந்து முதலானவர்கள்லாம் உம்மை சரணம் அடைந்து மோட்சம் பெற்றார்கள் அப்படின்னு. அதான் நீர் தான் அவரை மோட்சத்துக்கு அவர்களை மோட்சம் பெற வைத்தவர் அப்படின்னு தாற்பயம். ஆக சரணாகதி பண்ண வச்சு அவளை மோட்சத்துக்கும் எம்பெருமான் கூட்டுக் கொள்கிறான் அப்படிங்கிறதுக்கு இவாளே நல்ல உதாரணமா இருக்கா. பக்தி யோகம் பண்ணவா பெருமாளை மோட்சத்தை அனுபவிக்கிற மாதிரி சரணாகதி வந்தாலும் அவளுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் அவளை மாதிரியே இவர்களும் பெருமாளையும் அனுபவிக்கிறார்கள். சன்னத சுலபம் அச்சுத சமாதி சோபான கிரம விளம்ப விமுகிதாக சரணம் கத்வா த்வாம் முக்தாக முச்சுகுந்த சத்ரபந்து பிரமுகாக. நிறைய பேர் இந்த கூட 2 பேரையும் சுருக்கமா சொல்லிட்டார். கட்வாங்கர் எடுத்துக்கலாம் வேணும்னா, இன்னும் நிறைய பேர் இருக்கா இல்லையா. கட்வாங்கர் அப்படிங்கிறவர் தேவலோகத்துல இந்திரனுக்கு சகாயம் பண்ண போன. அப்ப இந்திரன் உனக்கு வரம் கொடுக்குறேன்னா என்ன வரம் வேணும்னு கேட்டான். என்னுடைய ஆயுஷ் எப்ப முடியும்னு கேட்டார். இன்னும் ஒரு முகூர்த்த காலம் தான் இருக்க முடிய போறதுன்னுட்டாங்க. உடனே நேர அவர் தேவலோகத்திலே கீழே வந்து ரங்கநாதன் பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணார், மோட்சத்துக்கு போயிட்டார். இந்த சரித்திரம் பாகவதத்தில் இருக்கு. கட்வாங்கர் பாருங்க சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போனார். அவர் பெரிய ராஜர்ஷி, ஸ்ரீராமனுடைய வம்சம், அதுல முன்னாடி வந்தவர் அவர் கட்வாங்கர். அதனால அவரையே உதாரணமாக வச்சுண்டு எல்லாருமே மோட்சத்துக்கு, அதாவது எல்லாரும் மோட்சத்துக்கு போகலாங்கிறதுக்காக இந்த 3 பேரை வச்சுட்டார். பாபிஷ்டா க்ஷத்ரபந்துச்ச அப்படின்னு ரகசிய திரைசாரத்துல சொல்ற. மகா பாபிஷ்டனான க்ஷத்ரபந்து கூட மோட்சத்துக்கு போயிட்டான் சரணாகதி பண்ணி அப்படின்னு. சரி, ஆக இப்படியாக சரணாகதி பண்ண வச்சு மோட்சத்துக்கு கொடுக்கிறாயே எம்பெருமானே. சன்னத சுலபம் அச்சுத சமாதி சோபான கிரம விளம்ப விமுகிதாக சரணம் கத்வா த்வாம் முக்தாக முச்சுகுந்த க்ஷத்ரபந்து பிரமுகாக. இதானவர்கள்லாம் மோட்சத்தை பெற்றவர்கள். அடுத்த ஸ்லோகம் 67வது ஸ்லோகம். தேவான பசு சமானோ ஜந்து கந்தூன தேவனாஹதுஹபயம் தேஹிம் சிய சவ்வேஹிம் சம்சரமானேஹி கோயி சயிதின்ன பலீம் தேவானாம் பசு சமானஹ ஜந்துர்கத்வா தேவநாத தவ பதம் தைரேவ சர்வைஹி சம்சரமானைஹி பவதி சதா தத்த பலிஹி. அடுத்தது இந்த மோட்சத்துக்கு போறவன் அர்ச்சிராதி மார்க்கத்துல போறான் இல்லையா. அப்ப அர்ச்சிராதி மார்க்கத்துல தேவர்கள்லாம் அவனை பூஜிக்கிறார்கள். அர்ச்சிஷ் இந்திரன் முதலான தேவர்கள்லாம் அவனை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு வரும்.
அவளை பூஜிச்சு உபச்சாரங்கள்லாம் பண்ணி வழியில அனுப்பி வச்சு சிவைகுண்டத்துக்கு அனுப்புறாளாம். ஏன்னா சிவைகுண்டம் போறான்னா அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. சரணாகதி பண்ணிட்டு சிவைகுண்டம் போறான்னா ஆச்சரியமாக பூஜிச்சு அனுப்புறார்கள். இந்த ஸ்லோகத்துல தேசிகன் வேடிக்கையா சொல்றார், எந்த தேவர்களை நாம பூஜிச்சுட்டு இருந்தோமோ கடைசியில அந்த தேவர்கள்லாம் நம்மை பூஜிக்கும்படி ஆகிடும். நாம்னா சரணாகதி பண்ணவர்கள். சரணாகதி பண்றவாள்லாம் முதல்ல தேவ பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதுவும் இல்லாம இதுக்கு முன் ஜென்மத்துல நிறைய தேவ பூஜையெல்லாம் பண்ணி அவெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிருப்பா. சொர்க்கத்திலயும் தேவர்களோடு கூட இருந்திருப்பா. ஆனா தேவர்களுக்கு பசு மாதிரி இருப்பா. பசுமாடு மாதிரி இல்ல மாடு மாதிரி தேவர்களுக்கு வேலை செய்கிறவாளா அங்க போய் இருந்துட்டு வந்திருப்பா. ஆனால் கடைசியில இங்க தேவநாதா உன்னுடைய திருவடியை சேவித்தவர்கள் எல்லாம் கடைசியில அந்த தேவர்கள் இவர்களை பூஜிக்கும்படி ஆகிவிடுகிறார்கள். அகிந்தபுரநாதன் தேவநாதனை சேவிக்காதவாள் இருக்கோ அவதான் தேவர்களை சேவை பண்ணிட்டு இருப்பா. அகிந்தபுரநாதன் தேவநாதனை யாரு சேவிச்சாலோ அவளை கடைசியில தேவர்கள் இவாளை சேவை பண்ணிட்டு இருப்பாங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அச்சிராதி கதியில ஸ்பஷ்டமாக எல்லா தேவர்களும் இவர்களை சேவிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய உபகாரங்கள்லாம் கொடுப்பார்கள் அப்படின்னு அதுவும் வேதத்துல இருக்கு. சர்வேஸ்மை தேவா பலிமாவகந்தி அப்படின்னு வேதத்திலே இருக்கு. அதனால எல்லா தேவர்களும் இவனுக்கு உபகாரங்கள்லாம் கொடுக்கிறார்கள். அந்த ரீதியில தேவநாதனுடைய சேவைக்கு பெருமை. இங்கேயும் பாருங்க, இத்தனை ஸ்லோகமா இல்லாம தேவநாதன் பதம் போடுற. முன்னாடி எல்லாம் அகிந்திர புரநாதன் தாச சத்யா அச்சுதன் தானே போட்டிருந்தார், நத சத்யான். தேவநாதன் நீங்க சொல்றது காரணம் என்னன்னா, முன்னாடி தேவர்களுக்கு இவன் வேலைக்காரனா இருந்தான். பின்னாடி அதாவது தேவர்களை இவன் பூஜிச்சுட்டு இருந்தான். பின்னாடி மோட்சத்துல தேவர்கள் இவனை பூஜிக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன கேட்டா, தேவநாதா உன்னை அவர்கள் பூஜிச்சதுதான். சாதாரண தேவர்களை பூஜிச்சுன்னா பூஜிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தேவநாதனோல்யும் தேவர்களுக்கெல்லாம் நாதன் தேவநாதனா இருக்க எம்பெருமானை பூஜித்தால் கடைசியில தேவர்கள் இவர்களை பூஜிக்கும்படி ஆகிவிடும் அப்படின்னு சொல்றார். இதை சொன்னது அச்சராதிகத்தைய மனசுல வச்சுண்டுன்னு சொல்ற வழக்கம். அதாவது நடைபெறவங்கே பகலுள்ளாள்னு பாசுரத்துல சுவாமி தேசியன்னு சொல்லும்போது, இடையிடை போகங்கள் எய்து எதிர்ப்பதம் ஏறுவரே, நடுவில் அந்த தேவர்கள்லாம் பூஜிக்கிறாங்க. அர்ச்சிர் தேவன், அகர் தேவன், பூர்வக்ஷ தேவன், அந்த மாதிரி இந்திரன், வருணன், பிரஜாபதினு யார் யார் இருக்காளோ எல்லாரும் இவன் பூஜிக்கிறான். ஆகா நீங்க சேவை கொண்டம் போறாங்களான்னு கேள்வி வந்து சேவிக்கிற மாதிரி பூஜிக்கிறான். அதனால அதாவது சர்வேஸ்மை தேவா பலி மாவகந்தின்னு சொல்ற வேணும் ஸ்பஷ்டமா சொல்றது இத. அதாவது தேவர்களுக்கு நாம் பலி சமர்ப்பிச்சுட்டு இருந்தோம் முன்னாடி யாகங்கள்லாம் பண்ணி. இப்ப தேவர்கள் நமக்கு பலி சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னா பூஜை செய்கிறார்கள்னு அர்த்தம், வேற ஒன்னும் அர்த்தம். பொதுவா அப்படிலாம் இருக்கச்ச தேவர்களுக்கு நாம பூஜையெல்லாம் பண்ணி கடைசியில என்ன பலன்னா சொர்க்கலோகத்துக்கு போவோம். அந்த பசு சமானஹ அப்படின்னு வரும். யதா பசுஹு ஏவம் சதேவானாம் அப்படின்னு வரும். பசுனா மிருகம்னு அர்த்தம். மிருகம் மாதிரி நன்னா மாடு வளர்க்குறவெல்லாம் இருக்கும் இல்லையோ, பசு மாடு, எருவு மாடு, காளை மாடு வளர்க்குறவெல்லாம் அவெல்லாம் தங்க உங்க காலத்துல எத்தனை பேர் அப்படின்னா அந்த மாட்டையும் சேர்த்து 5 பேர்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா இங்க மனுஷா 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த மாட்டுக்கும் ஆகாரங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லையோ. மாட்டையும் நன்னா வளர்க்கணும். ஆத்துல மனுஷாலும் வளர்க்குற மாதிரிதான் அந்த மாட்டுக்கும் வேலைக்கு ஆகாரங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் போட்டு அது எங்கேயும் ஓடி போகாதபடி பார்த்துண்டு அப்படி இல்லாம தான் வளர்க்கணும் அதையும். அதனால அதையும் சேர்த்து தான் கணக்கு பண்ணுவான் இதோட கூட. அந்த மாதிரி தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கலாம் கேட்டாங்கன்னா இவனை மாடு மாதிரி ஆக்கிடுறாங்க. நாமே அப்படியெல்லாம் மாட்டுக்கு ஆகாரம்லாம் ஏன் போடுறோம்னா வேலை வாங்கறதுக்கு தானே. அண்ணா மாடு அண்ணா உழைக்கும். அந்த மாதிரிதான் தேவர்களும் என்ன பண்றாங்க, நம்ம இந்த மாதிரி தேவ பூஜை எல்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போனான்னா நம்மள மாடு மாதிரி நடத்துவாங்க. நல்லா வேலை என்னென்ன வாங்க முடியும் எல்லாத்தையும் வாங்க. சொர்க்கலோகத்துக்கு வந்துருக்காங்களா, சௌக்கியமா இருக்கா, சௌக்கியம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த காரியத்தை செய்ய அந்த காரியத்தை செய்யன்னு வேலை வாங்குவோம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவன் முன்னாடியே தேவலோகத்துல தேவர்களா இருக்கா. நம்ம இப்பதானே போயிருக்கோம். அதனால சீவைகுண்டம் மாதிரி கிடையாது. சீவைகுண்டத்துல போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நித்திய சூரியனுக்கு சமமாக ஆயிடுவான். தனக்கு சமமாக ஆக்கின்ற பெருமாள்.
தனக்கு சமமா ஆக்கிக்கிறான் நித்திய சூரிகள். ஆனா தேவர்கள் அப்படி ஆக்க மாட்டான். நீ என் வேலைக்காரன், நேத்து தானே வந்தேன், எங்க உட்காரு அப்படின்னு நான் சொல்றேன் செய்யணும். அதான் மாட்டை கட்டி வேலை வாங்குற மாதிரி, மாட்டுக்கு ஆகாரம் போட்டு மாட்டை கட்டி வேலை வாங்குற மாதிரி தேவலோகத்துல தேவர்களுக்கு சமமாக ஆனந்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அண்ணா அவனை கட்டி வேலை வாங்கிடுவான். அப்படி இருந்தவன் கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா கதை அப்படியே மாறி போய் தேவர்கள் இவனுக்கு பூஜை பண்றான். அந்த மாதிரி ஆத்துக்கு காரணம் தேவநாதா உன்னுடைய திருவடியை சேவித்தபடியினாலே. நீ தேவர்களுக்கெல்லாம் நாசனும் இல்லையோ, அதனால உன்னை சேவிச்சபடினால இந்த வைபவம் கிடைக்கிறது. தேவானாம் பசு சமானஹா, தேவர்களுக்கு மிருகத்துக்கு சமானமா இருந்தவன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மத்துல சொர்க்கத்துக்கெல்லாம் போயிருப்பான். அங்கெல்லாம் போய் தேவலோகத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு சில சமயம் பெருமை வேலைக்காரர்கள்லாம் இருக்கா இல்லையோ, எனக்கெல்லாம் அவாத்துல நான் வேலை செய்யறேங்கிற பெருமையா சொல்லிப்பான். அவாத்துல வேலை செய்யறேன், அவாத்துல வேலை செய்யறேன் இல்லைன்னா பணக்கார காலத்துல வேலை செஞ்சா ஒரு பெருமை, சாதாரணமான காலத்துல வேலை பண்ணா பெருமை குறைவு. கடைசியில பண்ற வேலையும் ஒன்னா இருக்கும், சம்பளமும் ஒன்னா கூட இருக்குமா, ஆனா கூட அது பெரிய இடத்துல வேலை பண்றேன். அந்த மாதிரி இங்கேயும் தான் நாம மாடு மாதிரி தான் ஓய்ச்சுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் மாத்தி மாத்தி, யாருக்குன்னா ஆபீஸ்ல இருக்கோ ஆளுக்கும் ஆத்துல இருக்கோ ஆளுக்கும் மாடு மாதிரி தான் ஓய்ச்சுட்டு இருக்கேன் மாத்தி மாத்தி. இதே தான் தேவலோகம் போனாலும் பெருமையா வேணா சொல்லிக்கலாம், இங்க மனுஷாளுக்கு தான் உழைச்சோம், அங்க தேவர்களுக்கு நாங்க மாடு மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னா. பணக்கார வீட்டு வேலைக்காரங்கிற மாதிரி தேவலோகத்திலவே மாடா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதான் முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தோம் ஒரு ஜென்மத்துல. தேவானாம் பசு சமானஹா ஜந்துஹு கத்வா தேவநாத தவ பதம், அப்படிப்பட்ட ஒரு ஜந்து, ஒரு ஜீவனானவன் நீ தேவநாதா உன்னுடைய திருடியை ஆசிரிச்சு சரணாகிதி பண்ணான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா தைரேவ சர்வைஹி, அதே தேவர்களே இவன் யார உபச்சரிச்சு கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தானோ அதே தேவர்கள் இவனுக்கு பண்ணுவார். வேற தேவர்கள் கிடையாது, அவர் வேற நான் வேற எல்லாங்கெல்லாம் கிடையாது. இவன் யார விழுந்து விழுந்து உபசாரம் பண்ணி சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தானோ அவர் இவனை விழுந்து விழுந்து சேவிச்சுட்டு இருப்பாருன்னா இப்படி மாறிட்டு வரணும். தைரேவ சர்வைஹி, அவர்கள் எல்லாராலும் சம்சாரமான அவெல்லாம் இன்னும் சம்சாரத்துல இருக்கா, ஆனா இவன் மோட்சத்துக்கு போறான் சீவை கொண்டு அர்ச்சிராதி கத்தியில. அப்ப அதனால்தான் அவன் உபசரிக்கிறான். நாங்க இன்னும் இருந்துட்டு இருக்கோம், நீங்க வேலைட்டியே ஏண்டா போன ஜென்மத்தில் நீ எங்க வீட்டு வேலைக்காரனா இருந்த, இப்ப நாங்க இன்னும் அவஸ்தைப்பட்டு இருக்கோம், நீ கிளம்பிட்டியே அப்படின்னா. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பணக்காரன் வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. பணக்கார வீட்டு வேலைக்காரனே ஒருத்தன் இருந்தான், வேலை பண்ணிட்டே இருந்தான். திடீர்னு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி பெரிய உத்தியோகம் கிடைச்சிருந்தோம், கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன கேட்டாலும் இந்த பணக்காரன் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி தைரேவ சர்வைஹி, அவா எல்லாருமே அதே தேவர்களே, வேற தேவர்கள் கிடையாது. யார் நம்மள வேலை வாங்கினாலோ அதே தேவர்களே. சம்சாரமான இங்க சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கான், இவனும் மோட்சத்துக்கு போறான். பவதி சதா தத்த பலிஹி, அவர்களாலே பலி சமர்ப்பிக்கப்பட்டவன், பலினா உபகாரம்னு சொன்ன, உபகாரம் சமர்ப்பிக்கப்பட்டவனான அவர்கள் இவனுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த ரீதியிலே ஆகிறான் இவன். முன்னாடி எப்படி இருந்தால் பின்னாடி இப்படி ஆகிறான். காரணம் தேவநாத தவ பதம் கத்வா, உன்னுடைய திருவடியை அடைந்துன்னு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா சரணாகிதி பண்ணின்னு அர்த்தம். அடைந்தேன்னா சரணாகிதி பண்ணின்னு அர்த்தம் உண்டு இல்லையோ. அதனால பெருமாள் திருவடியில சரணாகிதி பண்ண. இங்க முன்னாடியே தேவநாதன் சொன்னேன் இல்லையா, தேவர்களுக்கெல்லாம் நாதன். அதனால்தான் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு சொல்றா இல்லையா. இவர்கள் வைகுந்தம் போனா எங்களுக்கு பாக்கியம் சொல்றாலும் நித்திய சூரியெல்லாம். அந்த மாதிரி தேவர்கள்லாம் கூட அஹோ பாக்கியம், இவன் வைகுந்தம் வந்துட்டானே, இவன் வைகுந்தம் போறானே, நம்ம இங்க உட்காந்துருக்கோம், இவன் போறானேன்னு சந்தோஷத்தோட கூட தான் அவர்கள் வழி நடத்தி அனுப்பி வைப்பார்கள். தன்னுடைய லோகத்துக்கு எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த லோகத்துக்கு அவன் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைப்பார்கள் அப்படின்லாம் வரும். அப்படி முக்தி வைபவம், மோட்சத்துல எப்படிப்பட்ட வைபவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த 3 ஸ்லோகத்துல பார்த்தோம். தொடர்ந்து அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.